அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஷார்ட்டாக ஐபிஓன்னு சொல்லலாம். ஐபிஓனா என்ன அதை பற்றி பார்ப்போம். அதில் எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதை பற்றியும் பார்ப்போம். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் தேவைப்படும் எனக்கு. இப்போ கேபிட்டல் தேவை அப்படிங்கும்போது நான் வந்து பேங்க் அப்ரோச் பண்ணுறேன், இல்லை வேறு யாரோ ஒரு ப்ரைவேட் லெண்டர் அப்ரோச் பண்ணுறேன், லோன் தர்றாங்க. அப்படிங்கும்போது மந்த்லி கமிட்மெண்ட் இருக்கும், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணி ஆகணும். பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அந்த லோன் இருக்கிற வரை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணணும். இப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கட்டிட்டேன், இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டிட்டு நான் வெளில வந்துட்டேன். சப்போஸ் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகலை, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டாலும் எனக்குள்ள கமிட்மெண்ட்டு, நான் லோன் வாங்கும்போது என்ன சைன் பண்ணி கொடுத்தனோ அந்த கமிட்மெண்ட் வந்து நான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த கமிட்மெண்ட் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கணும் அதை பேமெண்ட் பண்ணியே ஆகணும் வித் இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்கே ஐபிஓவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பப்ளிக்கிட்ட வந்து பணம் வாங்குகிறாங்க. இதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்னு நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து பப்ளிக் வந்து என்ன பெனிஃபிட், இப்போ ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்க, பப்ளிக்கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியோட பேக்ரவுண்ட் நம்ம செக் பண்ணி ஆகணும். இப்போ ரீசெண்டாக ஹுண்டை மோட்டார் ஐபிஓ வந்தது. அவங்களோட பர்பஸ் என்ன, ப்ரொமோட்டர் கோட்டாவிலேருந்து ஷேர்ஸ் வந்து பப்ளிக்காக அவங்க ஆஃப்லோட் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பணம் வாங்கலை. இப்போ சில கம்பெனி வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பப்ளிக்கிட்ட வந்து பணம் வாங்கலாம். ஒரு சில கம்பெனி எக்ஸ்பேன்ஷனுக்கு பணம் தேவைப்படுது, பப்ளிக்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கலாம். சில கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு லோன் அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பப்ளிக்கிட்ட வந்து பணம் வாங்கி அதை கிளியர் பண்ணலாம். இப்போ இல்லை பப்ளிக் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து யார் ஷேர் ஹோல்டரோ அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. இப்போ இதில் எந்த மாதிரி என்ன மெத்தட், எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அஸ் அ ப்ரோக்கர் நாங்கள் ஓப்பன் பண்ணி தருவோம். ஐபிஓவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, ஐபிஓ பொறுத்தவரை 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட்னா, இப்போ உங்களோட யூபிஐ அட்ரஸ் அஸ் அ ப்ரோக்கர், இப்போ எங்கள்கிட்ட வந்து ஐபிஓக்கு லிங்க் இருக்குது, லிங்கை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், நீங்களே அப்ளை பண்ணலாம். அந்த யூஆரில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டிபி ஐடி, கிளைண்ட் ஐடி கொடுங்க, எத்தனை லாட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், யூபிஐ அட்ரஸ் கொடுங்க, சப்மிட் பண்ணுங்கள். உங்களோட யூபிஐயில் வந்து உங்களுக்கு லிங்க் வரும், பேமெண்ட் ரிக்வஸ்ட், அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். அதை அப்ரூவ் பண்ணால் அமௌண்ட் பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க, டெபிட் ஆகாது. ஏன்னா டோட்டல் ப்ராசஸ் அந்த டூரேஷன் பார்த்திங்கன்னா, ஐபிஓ ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ லான்ச் பண்ணி பிட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டோட்டலாக 7 டேஸில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா ஐபிஓ அப்போ வந்து எல்லாமே ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் நம்ம பேங்க்கில் சப்மிட் பண்ணணும், செக்கு சப்மிட் பண்ணுவோம், கிளியரிங்கில் போகும், அதுக்கப்புறம் கம்பெனியில் அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. லாட்ரி சிஸ்டம் தான் இது. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஐபிஓ கிடைக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாது, நம்ம லாட்ரி தான். ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அப்படின்னாவே லாட்ரி மெத்தடில் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏர்லியர் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ப்ராசஸ் அது. இப்போ கரண்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒன்லி 7 டேஸ் தான், 7 ஒர்க்கிங் டேஸ். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ராக்ஸ் 15,000 ருபீஸ் ஒரு ஐபிஓக்கு. ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அலாட்மெண்ட் ரேஷியோ வரும், உங்களோட டிபி அக்கௌண்ட்டில் அலாட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா டிபி அக்கௌண்ட்டில் கிரெடிட் தருவாங்க. அலாட் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்க அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். முதல்ல மாதிரி சிஸ்டமில் ஜஸ்ட் பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க, அந்த ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேர்ஸ் அலாட் ஆச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கைடன்ஸ் எப்படி கிடைக்கும், இதில் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நாங்கள் இருக்கோம்.
எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு ஐபிஓக்கும் நாங்கள் வந்து கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் தருவோம். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து கம்பல்ஷன் எதுவும் இல்லை. ஒரு 5 ஐபிஓ வருது அப்படின்னா 5 ஐபிஓவில் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை. பர்பஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன பர்பஸ்க்காக வந்து கம்பெனி வந்து பப்ளிக்கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வித் ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கைடிங்காகவே சில பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் அப் டு 2 lakhs வரை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒவ்வொரு ஐபிஓவிலையும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு லாட்டுக்கு வந்து அப்ராக்ஸ் 15,000 rupees இருக்கும். 14,500 15,000 இருக்கும், அவ்வளோதான். அப் டு 2 lakhs வரை ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.